பாடும் குயிலல்லவா என் பாடல் நீ தந்த மொழியல்லவா என்னை யாழ் என் எண்ணி பார்க்கிறாய் அப்பா என்னை யாழ் எண்ணி பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் உள் பேரை தினம் பாடும் குயிலல்லவா என் பாடல் நீ தந்த மொழியல்லவா என்னை யாழ் எண்ணி பார்க்கிறாய் என்னுடைய மகளாக பிறந்திருந்தாலோ மலர் வனத்திற்கு சென்ற இடத்திலே நீ இறந்திருந்தாலும் நான் கவலை கொண்டிருக்க மாட்டேன். ஆனால் எங்களுக்கெல்லாம் குருவாகிய சுக்லாச்சாரியின் மகளையை பெருமற்ற நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கிறாயே அடி பாடி இதனால் என்னுடைய நாட்டிலே உயிரோடு இருப்பதை விட ஒரு பெத்தெடுத்த மகள் என்று பாராமல் இப்ப கொலை திரைச்சிருங்க வேண்டாம். இதெல்லாம் தப்பு. நான் பாத்துறேன். பார்த்தாயா பெரிய பெரிய இடத்தின் குணம் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும். அவர் யார்? அவளுக்கு பிறந்த மகள் என்பதை எப்படி நிறைவேற்றிருக்கிறார்? அவளுக்கு நீ தீங்கினை செய்தாலும் தோழியை கொல்ல வருகின்ற சமயத்திலே அவளுடைய உயிருக்கு பங்கம் ஏற்படக்கூடாது என்று வீரத்தோடு ஓடி வந்த என்னை தடுத்துரைத்து கொல்ல வேண்டும் என்று உரைத்தானே. அவள் அல்லவா பெண்? நீயாடி பெண்? உங்க அப்பா எங்களை காப்பாத்திட்டே உனக்கு சாப்பாடு போட்டு நல்லபடியா பார்த்து பாத்தியா? தந்தைக்கு மகளிருக்கு உறவு இன்னோட போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. நீ இனிமே எனக்கு வேலைக்காரி. அன்னைக்கு கையை கட்டி கிணத்துல தள்ளல. நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் தான் நீ செய்யணும். போற போடி அப்பா என்னை காப்பாற்றது இவர் தான். இவர் ஏன் கல்யாணம் செஞ்சுக்கிறப்பா? ஆமா ஆமா அப்ப யாரு கேட்டாலும் பொண்ணு எனக்கு பிடிக்கல, உன் மூஞ்சி எனக்கு பிடிக்கல. நீங்க போயிட்டு வாங்க. இதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடையாது.
நீ யார், எப்படிப்பட்டவன் என்று தெரியவில்லை. ஆனால் என் மகள் சொன்ன ஒரே காரணத்தினால் உனக்கு திருமணம் செய்து வைத்தேன். என் மகளை தவிர மாற்றான் மறு மகளை பார்த்தால் அப்போது என் சாபத்திற்கு நீ ஆளாகி விடுவாய். சற்று சிந்தித்து நடந்து கொள். என் தந்தை சொன்னதை கேட்டாயா? என்னை விட்டு விட்டு வேற ஒரு பெண் மீது நினைச்சா கூட எங்க அப்பா சாபம் கொடுத்துருவாரா? அந்த ஞாபகமே உனக்கு இருக்க கூடாது. எங்க போற? எனக்கு என்னுடைய கணவரை கேளிக்கு முதலிரவு பால் எல்லாம் சுண்டைக்காய வச்சு பால் எல்லாம் எடுத்து வை. நானு நீ தாண்டி செய்யணும். எச்ச பால் காய்ச்ச போற. அப்படியே போனா ஓடிடுறிய. இதான் போடு சொன்னிய. வீட்டு வேலை யார் செய்வாங்க? வீட்டு வேலையா? ஆமா. வீட்டு வேலைக்கு ஆளு இருக்காங்கல்ல. நாளுக்கு தெரியும். யார் சம்பளம் இருக்கிறது? ஆளு எல்லாம் இன்னையோட நிறுத்திட்டேன். இனிமே எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். போ. ஏய் போ, கேள்வி கேட்காத போ. என்னங்க மாமா?